கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரூத் புத்தகத்துல நகோமியும் ரூத்தும் எல்லாவற்றையும் இழந்து ஒண்ணுமே இல்லாம நின்னப்போ போவாஸ் அவங்களுக்கு ஒரு மீட்பரா வந்தாரு. வேறொரு நெருங்கின சொந்தக்காரர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயங்கினப்போ போவாஸ் விருப்பப்பட்டு துணிஞ்சு எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு. அவங்களுடைய எதிர்காலத்தையே மாத்தினாரு. அந்த போவாஸோட வழியில தான் தாவீது ராஜா பிறந்தாரு. நம்மளுடைய கிறிஸ்துவாகிய இயேசுவும் வந்தாரு. தேவனுக்கு யெகோவா கோயல்னு ஒரு பேர் இருக்குங்க. இந்த கோயல் அப்படின்னா மீட்பர், விடுவிப்பவர், இழந்ததை திரும்ப தருகிறவர்னு அர்த்தம். இது சாதாரணமான மீட்பு இல்ல, ஒரு உறவின் முறை மீட்பு. அதாவது நம்மளோட சொந்தம் கொண்டாடி நம்மள காக்க வேண்டிய பொறுப்பை ஏத்துக்கிட்ட ஒரு உறவினர் செய்யற காரியம். மோசையோட பிரமாணத்துல ஒரு மீட்பர் சொந்தக்காரங்க இழந்ததை மீட்கணும், அடிமைத்தனத்துல இருக்கிறவங்கள விடுவிக்கணும். இது வெறும் சட்டம் இல்லைங்க, இது ஒரு அன்பின் உடன்படிக்கை. ரூத்த போலதான் நம்மளும் பாவத்துல அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மள மீட்க இயேசு நம்மள ஒருவரா பூமிக்கு வந்தாரு. அவர் தான் நம்மளுடைய உறவின் முறை மீட்பர். ஆங்கிலத்துல இத கின்ஸ்மேன் ரெடீமர்னு சொல்லுவாங்க. பாவமே இல்லாத பரிசுத்தராகிய கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு நமக்கான முழு விலையையும் கொடுத்து நம்மள மீட்டிருக்காருங்க. அழிந்து போகிற வெள்ளியோ பொன்னையோ கொடுத்து மீட்கலங்க, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே கொடுத்து நம்மள மீட்டிருக்காரு. இருளின் பிடிய உடைச்சு நம்மள தேவனோட சேர்த்திருக்காரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென்.